இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கர்த்தர் நன்மையானதை தருவார் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. மற்றும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். சிலுவை தியானங்களை குறித்து இந்த வாரம் முழுவதும் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன வார்த்தைகள், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. என் வாழ்க்கையில் சாகும் வரை அவர்களை மறக்கவே மாட்டேன் என்று சிலரை நாம் மனதில் வைத்திருப்போம், தெரியுமா? அந்த சிலர் ஒருவேளை நமக்கு மறக்க முடியாத நன்மைகளை செய்திருக்கலாம், அல்லது மறக்க முடியாத தீமைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கலாம். இந்த இரண்டு பேரையுமே நம்மால் மறக்க முடியாது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் போது கூட மறக்காமல் நினைவு கூறுகிற நபர்கள் இந்த இரண்டு கூட்டத்திலும் இருக்கிறார்கள். இவர்கள் செய்த நன்மை என்ன? அவரை கழுதையின் மீது உட்கார வைத்து, கழுதை போகும் வழியெல்லாம் வஸ்திரம் விரித்து, குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு எருசலேமுக்குள் நுழையும் போது வரவேற்பு கொடுத்தவர்கள். இவர்கள் செய்த தீமை என்ன தெரியுமா? கழுதை சுமந்து சென்ற இயேசு கிறிஸ்துவை சிலுவை சுமக்க வைத்து, அவர் போட்டிருந்த வஸ்திரங்களை உரிந்து அதே எருசலேம் நகரில் காரி துப்பி அவரை அவமானப்படுத்தியவர்கள். இப்படி நன்மை தீமை இரண்டிலும் பங்குள்ளவர்களை நம்மால் மறக்க முடியுமா? நம் ஆண்டவராலும் மறக்க முடியவில்லை. இவர்களுக்காக இரண்டு காரியங்களை அவர் செய்தார். தன்னை அனுப்பின பிதாவை நோக்கி அவளை மன்னித்து விடும்படி கூறினார். இரண்டாவது, அவர்கள் அறிவில்லாமல் செய்கிற அல்லது அறியாமல் செய்கிற காரியம் இது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று பிதாவுக்கு நினைப்பூட்டுகிறார். எங்க அப்பாவுக்கு தெரிந்தால் தோலை உரித்து விடுவார் என்று சொல்லுகிற பையன்கள் சொல்வதை கேட்டிருக்கிறீர்களா? அதுபோல தன்னை அனுப்பின பிதாவுக்கு கோபம் வந்தால் வாதைகளை அனுப்பி விடுவார், அல்லது குஷ்டரோகத்தை கொண்டு வந்து விடுவார், அல்லது சாபங்களை தந்து விடுவார் என்பது பிதாவினுடைய குமாரனுக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் அவர்களை மன்னிக்க சொல்லி பிதாவிடம் வேண்டுதல் செய்கிறார். இதில் அக்கிரமக்காரர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்வார் என்கிற தீர்க்க தரிசனமும் அடங்கி இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் வாய்ச்சொல் வீரர் அல்ல, சொல்லுவதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்லுவார் என்பதற்கு அடையாளமாக அவர் ஊழியம் செய்த நாட்களிலேயே, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபியுங்கள் என்று தான் சொன்னதை யாரும் மறந்துவிடக்கூடாது என்பதை சிலுவையிலும் அவர் நினைவுபடுத்துகிறார். அவரை தெய்வமாக வணங்குகிற ஜனங்கள் அவர் செய்ததை தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து காட்ட வேண்டும். தனக்கு தீங்கு செய்தவர்களை மன்னிக்காமலும் அவர்களுக்காக ஜெபிக்காமலும் இருக்கிறவர்கள் சிலுவைக்கு விரோதிகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர்கள் வெறுமனே சடங்காச்சாரத்துக்காக சிலுவையை குறித்து பேசுபவர்கள். இந்த வருடமும் நம்முடைய குணங்களை மாற்றிக்கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன இரண்டாவது வாக்கியம் லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். வருஷ துவக்கத்தில் நம்முடைய கைகளில் வாக்குத்தத்த அட்டை கிடைப்பது போல இயேசு கிறிஸ்துவோடு சிலுவைக்கு அருகில் தொங்கிக் கொண்டிருந்த கல்லனுக்கு கிடைத்த வாக்குத்தத்தம் இது. நம்முடைய கைகளில் புது வருஷத்தை கண்டுவிட்டோம் என்கிற சந்தோஷத்திலே பல்வேறு ஊழியர்களால் கொடுக்கப்படுகின்ற தேவ வார்த்தைகளை சந்தோஷமாய் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த வாக்கு தத்தத்தின்படியே வருஷம் முழுவதும் நமக்கு நல்லது நடக்கும் என்று நாம் நம்புகிறோம். ஆனால் அந்த வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்கான நிபந்தனைகளை நாம் மறந்து விடுவோம். ஆனால் சிலுவையில் கல்லனுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? தாவீது தன் பாவங்களை ஒத்துக்கொண்டது போல, இளையகுமாரன் தன்னுடைய பாவங்களை ஒத்துக்கொண்டது போல, ஆயக்காரன் தன்னை பாவி என்று சொல்லி ஜெபித்தது போல, குற்றம் செய்ததினால் நான் சிலுவையில் தொங்குகிறேன் என்று தன்னுடைய குற்றங்களை அவன் ஒப்புக்கொண்டான். தன்னுடைய பாவங்களை ஒத்துக்கொண்டவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவருக்கு பக்கத்தில் இடம் கிடைக்கும் என்பதற்கு ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைகள் தான் சாட்சி. கடைசி தருணத்திலும் கல்லன் தனக்கு கிடைத்த கடைசி வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான். கல்லனுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. நமக்கும் இன்னொரு தருணம் கிடைத்திருக்கிறது. இந்த நிமிடம் வரை ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தால் பாவங்களை அறிக்கையிட்டு ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. இல்லாவிட்டால் சிலுவையை பற்றி வருஷம் முழுவதும் பேசிக் கொண்டிருப்பதிலே எந்த பிரயோஜனமும் இல்லை. தீர்மானங்களை எடுங்கள், கர்த்தர் நன்மையானதை தருவார். ஜெபிப்போமா? ஆண்டவரே, நீ சிலுவையில் சொன்ன வசனங்களிலே இரண்டு வசனங்களை நாங்கள் இன்று தியானித்திருக்கிறோம். முதல் வசனத்தின்படி நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக, அது மாத்திரமல்ல எங்களுக்கு தீமை செய்தவர்களுக்காகவும் ஜெபிக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. மற்றவர்களை மன்னிக்காமல், எங்களுக்கு தீமை செய்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்காமல் சுயநலத்தோடு கூட நாங்கள் வாழக்கூடாது.
இரண்டாவது காரியம், எங்களுடைய வாழ்க்கை வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, வயதாகி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் வருஷம் முழுக்க நாங்கள் உண்மை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வருஷ கடைசியிலே இடைப்பட்ட நாட்களிலே சிலுவையை குறித்தும் நாங்கள் தியானிக்கிறோம். ஆனால் எங்களுடைய பாவங்களை உம்மிடத்திலே அறிக்கையிட மறந்து விடுகிறோம். அந்த அறிக்கையிட்ட பாவங்களை விட்டுவிடவும் நாங்கள் மறந்து விடுகிறோம். ஆகவே எங்களுடைய பாவங்களை எல்லாம் உம்மிடத்திலே நாங்கள் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. அப்பொழுதுதான் பரலோக ராஜ்யத்திலே வந்து உங்களை பார்க்க முடியும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருந்து உமக்கு சாட்சியாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.